பார்த்தீங்கன்னா வார சண்டே வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டியில் வந்து ஹாஸ்டலில் வந்து தைப்பொங்கல் ஃபங்க்ஷன் இருக்குது. என்னடா யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா படிக்க போகிறீங்களா இல்லை ஃபன் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா பாதி படிப்பு முக்கால்வாசி ஃபன்னாக தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சிங்களம் இது இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து எல்லா வேலையிலையுமே பிரித்து தான் செய்கிறோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ டைம் சரியாக 1 மணி. இப்போ தமிழ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சிங்கள பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தாங்களாகவே வந்து அவங்களாவே பொறுப்பெடுத்து செய்வானுங்கள். அப்படி ஃபிட் தான் அதுதான் உங்களுக்கு வீடியோ நான் காட்ட போகிறேன் பாருங்கள். சனிக்கிழமை 4 மணி. இப்போ ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து தமிழ் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வந்து வேலை செஞ்சு தந்துட்டு தான் போயிருந்தாங்க. பார்த்தீங்களா தெரியும். இங்கே பார்த்தீங்களாண்டா ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வந்து தோரணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கால பார்த்தீங்களாண்டா முட்டி உடைக்கிறதுக்கான வேலைகளுக்கெல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன், இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் போர்டுக்கு அப்படி கொஞ்சம் பேர் வந்து பொங்கல் சாமான் வாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்துலையும் ஓடுபட்டு திரிகிறாங்க. கடுமையான வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்குது. நாளைக்கு தான் வந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷனுகள் என்ஜாய்மெண்ட்டுகள் இதெல்லாம் இருக்கும். நாளைக்கு தான் என்ன மாதிரி என்று சொல்லி தெரியும். நைட்டாண்ட வேலை இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. நேற்றும் ஃபுல்லாக தூங்கவே 4 மணிக்கிட்ட ஆகிட்டு. ஸோ இன்றைக்கும் ஃபுல்லாக அப்படின்னு தூங்குறதுக்கு விடிய தான் தூங்கணும் போல். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரி அவுட்புட் வருதுண்டு. சரியா ஹார்ட் ஒர்க் போடுறோம். அதுக்கேற்ற மாதிரி டெக்கரேஷன் ஒழுங்காக வந்துட்டுண்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்டா நாயை கொள்றா? ஆடா ஏன்டா ஒரு கொலையாளி திரியா நாயே? நீங்க உதவி செய்யலாட்டியும் பிரச்சனை இல்லை, உபத்திரம் செய்யாம இருங்கடா. டே என்ன முட்டு கொடுக்குறீங்களா எடிசன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சனிக்கிழமை காலையில் வந்து நேற்று நைட் ஃபுல்லாக வேலை முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து டெக்கரேஷன் வேலையில் வந்து நாங்கள் இறங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ஓலை, தென்னை ஓலை அதுகளை வச்சு தான் வந்து டெக்கரேஷன் வேலையில் நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே வந்து ஃபுல் வேலையாக இருக்கிறோம். சும்மா நினைக்காங்க இந்த ஜீன்ஸ் ஊற்றப்படக்கூடாதுன்னு சொல்லி இலையெல்லாம் போட்டு கட்டுக்கிறான்டாப்பா. சிஸ் எப்படி உயிரை கொடுத்து வேலை செய்கிறான்டா. சிஸ் அந்த அளவாங்களை போடு தலையில இந்த வெள்ளைக்காரி படுத்துருக்கிற மாதிரி. வேணும் இவன் எடுத்து இப்படியான சரி தொண்டுகளுக்கெல்லாம் எடிசன் தான் சரி. இதுக்கு தானே உயரமா வளரக்கூடாதுன்றது. ஹாஸ்டல் நைட் வியூ இங்கே கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இதை வீடியோ எடுத்த சிக்கல் ஆள் மாட்டு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான வேலை எல்லாமே பிழைச்சி போய் திரும்பி எல்லாமே திரும்பி எல்லாத்தையும் கழட்டி போட்டு முதல்ல இருந்து செய்கிற அளவுக்கு தான் வந்து வேலை இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் பிழைச்சிட்டு என்ன செய்கிறேன்னே தெரியாமல் எல்லாருமே குழம்பி போயிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்கிறபடியாக கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் குறைவாக இருக்குது. கடுமையான வேலைகள் எல்லாம் பின்னிக்கு போயிட்டுருக்கு. காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இதைத்தான் வந்து திரும்பி முதல்ல இருந்து கட்டுறோம். எல்லாமே பிழைச்சி போய் இது ஃபுல்லாகவே ஓலையாக தான் கிடக்கு பாருங்கள். லைட்டும் இல்லை, வெளிச்சமும் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு.
பின் தெரியுமாடா ஓ காணும் அந்த அட இதுக்கு தாண்டா சொல்கிறேன் கிளிநொச்சி பொடியணும் முள்ளத்தி பொடியணும் வாங்கடான்ட்டு இப்போ அப்படி வந்துட்டு பற்றியா என்னத்தை கிளிநொச்சி பொடியணும் முள்ளத்தி பொடியணும் வந்தால் தான் சரி நீட்டாக வருது அங்கே யார் நிற்கிற ஆகாசம் நிற்கிறது அப்படி ஓட்டையை வந்துட்டு ஓட்ட அப்படி ஹலோ கைஸ் குட் மார்னிங். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக 6 மணி. பார்த்திங்கன்னா வந்து எல்லா வேலைகளும் முடிஞ்சு இப்போ கேர்ள்ஸ் வந்து எல்லாம் கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்காள பக்கம் வந்து கோலங்களெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த ஸ்டேஜில் வந்து ஃபிட் பண்ணினா சரி எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். பாங்கினில் ஓங்கிய ஞானம் உமையில்லா கலைஞானம். ஓகே, மழையும் வந்து எங்களுக்கு எந்த இடையூறுமே இல்லாமல் நினைச்ச மாதிரியே வந்து பொங்கல் ஈவெண்ட் வந்து முடிஞ்சிட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே லைனில் நின்று எல்லாம் சிங்கள தமிழ் நின்று பார்க்காம எல்லாருமே லைனில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒன்றில் வாங்கிட்டு அப்படி அவர்கிட்ட கூட வாங்கிட்டு எடுத்தேன். டேய் லெனின் அந்த வேலை செய்யறாங்களா? பெண்கள் சார்பாக ரம்யா அக்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கடைசியில நோட்டீஸ் போர்டு கப்பையா பண்றவங்கள கலாச்சிக்காரங்க பண்ணலாமா? கப்பையா பண்றவங்கள கலாச்சிக்காரங்க பண்ணலாமா? ஓகே ஓகே.
போலே அம்மா போலே உன்னை தூக்கினு யாவா போலே செல்ல குட்டி ஓடி வாடி வாஜா மேல இப்போ அடுத்ததான் வந்து எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சிட்டு இப்போ முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ ஈவெண்ட் அதாவது கேம்ஸ் நடக்க போகுது. கேம்ஸுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. இல்லை எமது மண்டை உடைகின்றதா என்று